கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று ஜூலை 18 புத்தக திருவிழா துவங்கியது. கோவை மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கொடிசியா இணைந்து நடத்தும் இத்திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் சென்னை சார்ந்த படைப்பாளர்கள் சங்கமம் அமைத்துள்ள அரங்கில் புத்தகங்களுடன் விவேகானந்தர், பாரதியார் மற்றும் திருவள்ளுவர் சிலைகளும் வைக்கப்பட்டிருந்தன. இதில் திருவள்ளுவர் சிலை, காவி உடை, பிள்ளையார் பொட்டு, ருத்ராஜனம் போன்ற சின்னங்களுடன் வைக்கப்பட்டிருந்தது. இதுபற்றி அவர்கள் கூறும்போது, திருவள்ளுவர் சிவனை பற்றியும் பிறவியை கடக்கும் இறைவனையும் குரலில் கூறியிருப்பதால் அவரை காவி உடையில் காட்சிப்படுத்துவது இயல்பானதே. அவர் காலத்தில் எப்படி இருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே இது எங்களின் விருப்ப காட்சிப்படுத்துதல் என்று தெரிவித்தனர். இந்நிலையில் இதுபோன்ற காவி உடை அணிந்த திருவள்ளுவர் சிலை முன்பும் பாஜகவின் நிகழ்வுகள் மற்றும் ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சிகளில் இடம்பெற்று பல்வேறு அரசியல் கட்சிகளின் கண்டனத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தற்போது கோவை புத்தக திருவிழாவில் மீண்டும் இதுபோன்ற காட்சிப்படுத்தல் இடம்பெற்றிருப்பது அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் புதிய சர்ச்சையை கிளப்பும் என கூறப்படுகிறது.